ஹலோ எவ்ரிவன். காதலித்துப் பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் உண்டாகும், உலகமே அழகாக தெரியும் அப்படின்னு வைரமுத்தையாவோட கவிதை இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல? அந்த ஒளிவட்டம் காதலிச்சா மட்டும்தான் தெரியுமா என்ன? எப்பவுமே நம்மள சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் ஆரா. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்தி ஒரு லோ எலக்ட்ரிசிட்டியை ரேடியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. டெக்னிக்கலா இதை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிசிக்கல் பாடியை சுத்தி இருக்கிற ஒரு விதமான ஒளி ஊடலை தான் ஆரா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வேதங்கள்ல கூட இது மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல 7 சக்கராஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு சக்கரமும் ஒரு விதமான எனர்ஜி லெவல்ல இருக்கும். இந்த சக்கரங்கள் உங்களோட பிசிக்கல், எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட ரிலேட்டடா இருக்கும். இதுல ஏதாவது ஒரு லேயர்ல ப்ராப்ளம் வந்தா உங்களோட ஆரா இதனால அஃபெக்ட் ஆகலாம். உங்களோட ஓவரால் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 7 சக்கராஸும் ஒன்றோட ஒன்று நல்ல தொடர்புல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆரா கான்செப்டை சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியலனா கூட இதை ஃபாலோ பண்ற சில பேர் இதோட சக்தியை உண்மைன்னு நம்புறாங்க. சயின்டிஃபிக்கலா இல்லைனா கூட பிலாசபிக்கலா சில பேர் இதை பல விதத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிசிக்கல் பாடிஸ்ல இருந்தும் ஒரு எனர்ஜி வெளிவரும். அந்த எனர்ஜி இல்லனா வைப்ரேஷன் தான் இந்த ஆராவை உருவாக்குது. அப்போ வைபா இருக்கிறதும் ஆராவும் ஒரே மாதிரியான விஷயமா? நல்ல வைப்ல இருந்தா உங்க ஆரா ஒரு விதமா இருக்கும். இதுவே நீங்க ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ல இருக்கிறப்போ உங்க ஆரா அதனால பாதிக்கப்படலாம். ஆனா இந்த வைப்ரேஷன்ஸை உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்டா சில பேர் முடியும்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது இயற்கையா உங்க பாடியை சுத்தி இருக்கிற அந்த ஆராவை நீங்க மாத்த முடியாது அப்படின்னு சில பேர் உறுதியா நம்புறாங்க. சில பேர் உங்களை சுத்தி உள்ளவங்களால இந்த ஆராவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க நர்வஸா ஃபீல் பண்ணா உங்க ஆரா மாறும். இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபர் கூட கம்ஃபர்டபுளா பீஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ உங்க ஆரா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ ஆரா அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி அப்படின்னு நல்லாவே தெளிவா தெரியுது. மனிதர்கள் மட்டும் இல்லாம மரம், செடி, அனிமல்ஸ் இது எல்லாத்துக்கும் கூட ஒரு தனிப்பட்ட ஆரா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ள இருக்கிற ஒரு விதமான எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சியில இயங்கிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு ரேடியோ ரிசீவர்ல பல ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குமோ அதே போல நம்ம எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட எனர்ஜி ஸ்டேட்டும் அதோட கனெக்ட் ஆகிற ஒரு ஃப்ரீக்வன்சியும் இருக்கு. நமக்கே தெரியாம அதை நம்ம தொடர்ந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ரேடியன்ட் ஹியூமன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண லான்ஸ்டேல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேமராவை யூஸ் பண்ணி அந்த ஹியூமன் எனர்ஜியை கேப்சர் பண்ணி காட்டியிருக்காங்க. கிரில்லியான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு டிவைஸ்ல ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸை வச்சு ஒரு பிசிக்கல் பாடியை சுத்தி எக் ஷேப்ல இருக்கிற ஆராவை கேப்சர் பண்றாங்க. இந்த டெக்னிக் எதுவுமே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாம போனாலும் மக்கள் இதை இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கா தான் பாக்குறாங்க. இந்த ஆராவை டிடெக்ட் பண்ண சில டெக்னிக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்றப்போ வெறும் கண்ணாலேயே இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன யூஸ் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களை சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் பத்தின கண்ணோட்டம் மாறும். பிசிக்கல் பாடிஸ் மட்டும் இல்லாம அதையும் தாண்டின ஒரு நிலை இருக்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ உங்களோட ஃபோக்கஸ் இன்னும் அதிகமாகும். லைஃபை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் மாறும். உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றின டிஸ்கவரிஸ்க்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல எது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும், எதை பற்றி நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி இன்னும் கிளியரான பிக்சர் கிடைக்கிறப்போ அதை உங்கள் லைஃபுக்கோ இல்லை உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கோ யூஸ் ஆகிற மாதிரி செஞ்சுக்கலாம். சிலருக்கு நேச்சுரலாகவே இந்த திறமை இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தரும் நீங்களும் ஒரே விஷயத்தை பற்றி பேசுறது இல்லைனா ஒரே மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதுன்னு சில நேரம் நடக்கும். அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஆரா கூட மேட்ச் ஆகி இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்க காரணமே இல்லாமல் வெறுக்கிறப்போ அவங்களோட ஆரா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அவங்க நெகட்டிவான ஒரு வைப்ல இருக்காங்க அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் பவர் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதுக்கு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஆராவை ரீட் பண்ற கெப்பாசிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆராவை ஒரு வைப்ரண்டான கலர் மூலமா டிஃபரன்ஷியேட் செஞ்சு பார்க்க முடியும். கிரீக் லாங்குவேஜ்ல ஆரா அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் ப்ரீஸ் அப்படின்ற வார்த்தையோட ஒத்து போகுது. ஒரு உயிரை சுத்தி இருக்கிற மெல்லிய தென்றல் மாதிரியான ஒரு படலம். இந்த படலம் தான் உங்களோட மூட், எமோஷன், ஓவரால் வைபை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தரை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஆராவோட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒருத்தர் ஹாப்பியா இருக்கிறதையும் கோவமா பதட்டமா இருக்கிறதையும் பேசாமலேயே புரிஞ்சுக்க முடியும். அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை தாண்டி அவங்க வெளிப்படுத்துற ஒரு வைப்ரேஷனை வச்சே நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஆனா ஒரு நல்ல ட்ரைனிங் இல்லாம வெறும் கண்களால இந்த ஆறாவை பார்க்க முடியாது. ஒன்ஸ் இந்த ஆறாவை பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற ஒருத்தரோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கவும் முடியும். இதை ரொம்ப ஆழமா பிலீவ் பண்றவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, வார்த்தையால வெளிப்படுத்த முடியாத சில விஷயங்களை ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அப்போ இத சரியா பயன்படுத்துறப்போ உங்க கூட இருக்கிறவங்களோட ஒரு இணக்கமான சூழலை நீங்க வச்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த ஆறாவை பாக்குறதுக்கு ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா உங்க மைண்டை ஓப்பனா வச்சுக்கிறது அவசியம். ஆறாவை பத்தின பிலீஃப்ஸை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு பல வகையான டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல சில டெக்னிக்ஸை பத்தி இந்த வீடியோல நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். ரிலாக்ஸேஷன். உங்க பிசிக்கல் பாடியை ரிலாக்ஸா வச்சிருக்க முயற்சி செஞ்சா உங்களோட ஆறாவை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதனால நான் பிசிக்கல் பாடிஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை கூட நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம வேதங்கள்ல மருத்துவ குறிப்புகளை சூட்சம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆறா, இல்லனா அஸ்ட்ரல் பாடி அப்படின்னு கூட அதை சொல்லலாம். நம்ம வெளிப்படுத்துற எனர்ஜி தான் இந்த அஸ்ட்ரல் பாடியையும் பிசிக்கல் பாடியையும் கனெக்ட் பண்ற ஒரு கம் மாதிரி செயல்படுது. நீங்க நல்லா ரிலாக்ஸான பொசிஷன்ல இருக்கிறப்போ இந்த அஸ்ட்ரல் பாடி உங்க பிசிக்கல் பாடியோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல வரும். அப்போ உங்க பாடி அசையாம இருந்தாலும் ஒரு மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கிறத உணர முடியும். ஒரு மாதிரி சைட் வேஸ்ல ரோல் ஆகுற மாதிரி உணர்வீங்க. இது வெஹிக்கிள்ல வர மாதிரியான ஒரு மிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆஸ்ட்ரல் பாடிக்கும் பிசிக்கல் பாடிக்கும் ஒரு அலைன்மெண்ட் இல்லாம இருக்கிற ஒரு நிலையாதான் இதை பார்க்கணும். அப்போ ராக்கிங் சேர் மாதிரி உங்க பாடி மூவ் ஆகிறத உணர முடியும். ஆனா பாக்குறப்ப எந்த அசைவுமே இருக்காது. ஒரு பலூன் காத்துல மிதக்கிற மாதிரியான ஃப்ளோட்டிங் நிலைய உணர்வீங்க. உங்களோட எக்ஸ்ட்ரா பிசிக்கல் சென்சஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ்ல உங்க ஆறா நகர்றத உணர முடியும். இதெல்லாம் கேக்குறப்ப ஹாரர் ஸ்டோரி கேக்குற மாதிரி இருக்கா? இல்லைங்க, இது உங்க ஆறாவை பத்தின ஸ்டோரி. இந்த நிலையில நீங்க ஒரு மிஸ் அலைன்மெண்ட் ஸ்டேட்னு கூட சொல்லலாம். உங்க ஆறாவை தனியா பாக்குற ஒரு நிலை. ஆனா இந்த நிலையை அவ்வளோ சீக்கிரமாலாம் உணர முடியாது. அதுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸை ட்ரை பண்ணணும். ஏகப்பட்ட இன்னர் எனர்ஜிஸ் ஒர்க்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஐ டெக்னிக். நம்ம கடவுளா வழிபடுற சிவனோட நெற்றியில் இருக்கிற 3வது கண் மாதிரியே நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஃப்ரெஞ்ச் சக்கரா அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லாமும் ஒன்னோட ஒன்று அலைண்டா இருந்தா உங்களோட பிசிக்கல் கெப்பாசிட்டியை தாண்டின சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த ஃப்ரெஞ்ச் சக்கராவை ஆக்டிவேட் பண்ற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல படுங்க. உங்க தலைக்கு சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். உங்க கண்களை ரிலாக்ஸா உங்க கால் விரல் நுனிய பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் பார்க்கக்கூடாது, அதுக்கு கீழேயும் உங்க பார்வை போகக்கூடாது. அந்த ரூம் ரொம்ப வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இருட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பொசிஷன்ல உங்க கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் இதே பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணுங்க. உங்க பாடியை மூவ் பண்ணாம இருக்கிற மாதிரியான ஒரு அலாம் டைமரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் சக்கராவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க கண்ணோட புருவத்துக்கு மிட் பாயிண்ட்ல, அதே சமயம் உங்க நெத்தியோட பேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க எனர்ஜியை கேதர் பண்ண முயற்சி செய்யுங்க. ஒரு 10 செகண்டுக்கு ஃபோக்கஸ்டா செய்ய பாருங்க. அப்புறம் ஒரு 3 செகண்டுக்கு அதை ரிலீஸ் பண்ணுங்க. உங்க எனர்ஜி குறைஞ்சது 1 மீட்டர் அளவுக்கு போறத ஃபீல் பண்ணணும். அப்புறமா பாஸ் பண்ணுங்க. இதே போல ஒரு 20 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. உங்க பாடி நல்லா ரிலாக்ஸ்டான பொசிஷன்ல இருக்கணும். இதை செய்யறப்ப உங்க நெத்தியில சில ஸ்பெஷலான சென்சேஷன்ஸ் வரலாம். அந்த இடத்துல மட்டுமே ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி தெரியலாம். இந்த சென்சேஷன்ஸ் வந்தா உங்களோட ஃப்ரெஞ்ச் சக்கரா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்க கண்களை திறந்து உங்க கால் விரல்கள் நுனிய பார்க்கணும். உங்க இமைகளை இமைக்காம பாத்துக்கணும். உங்க பாடியை எந்த காரணம் கொண்டும் அசைக்கவோ ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருந்து வெளியில கொண்டு வரவோ கூடாது. இப்போ உங்களோட பார்வையை கால் விரலுக்கும் உங்க ஃப்ரெஞ்ச் சக்கராவுக்கும் இடையில வேற வேற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்களை ரொம்ப வேகமா அசைக்காம இதை செய்யறப்போ ஒரு தூசி மாதிரியான படலம் உங்களை சுத்தி தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட படலத்தை சுத்தி ஒரு பிரைட்டான வைப்ரண்டான கலர் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். உங்க செஸ்ட் வெயிஸ்ட் சுத்தியும் இந்த பேட்டர்ன் தெரியும். இதுதான் உங்களோட ஆரா. அடுத்தது ஹேண்ட் டெக்னிக். இதுல உங்களோட உள்ளங்கையை செஸ்ட்டுக்கு நேரா தூக்கி வைங்க. உங்க உள்ளங்கால் மேல ஓப்பனா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்போ நல்லா கண்களை மூடி ரிலாக்ஸா மூச்சு பயிற்சி செய்யுங்க. உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும். இப்ப மெதுவா கண்ணை திறந்து உங்க கையை பாருங்க. ஒரே இடத்துல உங்க ஃபோக்கஸ் இருக்கட்டும். உங்க ஐஸை மூவ் பண்ணாம உங்க கைகளை சுத்தி இருக்கிற எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு விதமான எனர்ஜியோட ஒரு சில கலர் பேட்டர்ன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது மிரர் டெக்னிக். நல்ல ஒயிட் இல்ல பியோர் பிளாக் பேக்ரவுண்ட்ல நில்லுங்க. இப்போ உங்களுக்கு நேரா ஒரு கண்ணாடி இருக்கட்டும். அதுல தெரிகிற உங்க இமேஜை ஃபோக்கஸ் பண்ணுங்க.
உங்க தலைய சுத்தி ஒரு கிரவுன் மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் உருவாகிறத பாருங்க. உங்க ரிஃப்ளெக்ஷன்ல ஏதாவது ஒரு எனர்ஜி பேட்டர்ன் உருவாகுதா இல்ல ஒரு கலர் பேட்டர்ன் தெரியுதான்னு பாருங்க. இதுதான் உங்களோட ஆராவா இருக்கும். அடுத்தது ஆரா போட்டோகிராஃபி. இது ஒரு ஸ்பெஷலான டிவைஸை வச்சு உங்க ஆராவை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. இதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண கேமராஸ், சென்சார்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் பீயிங்கை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை கேப்சர் பண்ணுவாங்க. இதை செய்யறதுக்கு சில ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது. இதுல தெரியிற கலர் பேட்டர்ன்ஸை வச்சு உங்க ஆராவோட கலரை தெரிஞ்சுக்கலாம். சரி, இவ்வளோ விதமான டெக்னிக்ஸ் இருக்கிறப்போ இதை ஏன் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியல? இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு வர்றது நியாயம்தான். சரி, இப்போ கலர் பேட்டர்னுக்கு வருவோம். உங்க ஆராவோட கலரை வச்சு உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட கருத்துக்கள் தானோ தவிர்த்து உறுதியா ப்ரூவ் பண்ணப்பட்ட மெத்தட்ஸ் கிடையாது. இது மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒப்பீனியனை திணிக்க முயற்சி செய்யல அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒயிட். ஒரு வெல் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அமைதியான மனிதரா, மற்றவங்க எனர்ஜியை அக்செப்ட் பண்ணிக்க கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ஒயிட் கலர் ரொம்ப ரேரானதா இருக்கும். அடுத்தது கிரே. ஒரு சந்தேகமான மனநிலையை கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாத்துலேயும் குறைகளை மட்டுமே பார்க்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. புது வாய்ப்புகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓகே சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரௌன். இது ஒரு மாதிரியான செல்ஃபிஷான குணத்தை குறிக்கும். எப்பவும் இன்செக்யூரான ஃபீல் உள்ளவங்களா இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஆரா தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா நீங்க இன்னும் அதிகமான உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பிளாக். இது ஒரு மாதிரியான டார்க் பிஹேவியரை குறிக்கும். இரக்கம் இல்லாம, அன்பே இல்லாம இருக்கிற நேச்சரை கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல இருக்கிற தேவையில்லாத பேக்கேஜஸை விட்டா மட்டுமே ஒரு பாசிட்டிவான வழிகளை தேடி போக முடியும். ரெட். ரொம்ப பேசினேட்டடான மனிதர்களா இருப்பாங்க. இவங்களோட ஆசைகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற வாழ்க்கைய சூஸ் பண்ணுவாங்க. கிரியேட்டிவான நபர்களா இருப்பாங்க. புது மேனிஃபெஸ்டேஷன்ஸை செய்ய அவங்க கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அடுத்தது பிங்க். இவங்க மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்குற நிலையில இருப்பாங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, இல்லை அன்பாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்காக எதையுமே திருப்பி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஆரஞ்சு. இவங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இவங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண தெரியும். கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. சரியான ஃபோக்கஸ் இருந்தால் இவங்க ஐடியாஸை ரியாலிட்டிலையும் பார்க்கலாம். அடுத்தது எல்லோ. இவங்க எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப நேர்மையான மனிதர்களாக இருப்பாங்க. ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸை என்ஜாய் பண்ணி வாழ்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தது கிரீன். இவங்க ரொம்ப தன்னடக்கமான மனிதரா இருப்பாங்க. இயற்கையை நேசிக்கிறவரா, எப்பவும் வளர்ச்சியை பத்தியே யோசிக்கிறவரா இருப்பாங்க. ஆனா இவங்க மனசுல பொறாமையும் போட்டியும் அதிகமா இருக்கும். அடுத்தது ப்ளூ. எமோஷ்னலா சென்சிட்டிவான மனிதர்கள். ரொம்ப எக்ஸ்பிரசிவான நபர்கள் இந்த ப்ளூ ஆராவை கொண்டிருப்பாங்க. கொஞ்சம் ஷை டைப்பா கூட இருக்கலாம். இவங்கள பேச வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. அடுத்தது டீல், அதாவது டீப் ப்ளூ கிரீன். சென்சிட்டிவாக இருக்கிற குணமுள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு புது சேஞ்சுக்கோ இல்லை புது எக்ஸ்பீரியன்ஸையோ அக்செப்ட் பண்ணிக்க யோசிப்பாங்க. இதனால் இவங்க லைஃப்பில் ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸை மட்டுமே தான் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இண்டிகோ. இந்த கலர் ஆரா இருக்கிறவங்க ரொம்பவே வைஸ் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஞானிக்கு இருக்கிற மனநிலையில் இருப்பாங்க. சில நேரம் அவங்களோட ஓன் எனர்ஜிக்குள்ளேயே மூழ்கி போகிறவங்களா அவங்களுக்கான ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அடுத்தது வயலட். ஒரு துணையை தேடி ஒரு சப்போர்ட்டை தேடுற ஒரு நிலையில தான் இந்த வயலட் கலர் ஆரா இருக்கும். ஒரு டீப்பான சோல்ஃபுல் கனெக்ஷனை தேடுவாங்க. ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சக்கராவை குறிக்கும். அதே போல ஒவ்வொரு எனர்ஜி சென்டரையும் டினோட் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கராஸ் ஒரு குறிப்பிட்ட கலர் பேட்டர்ன்ல தான் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் லேயர், ரெட் கலரா இருக்கணும். இது உங்க டெயில் போன், பெல்விக் போன்ல இருக்கணும். ரெண்டாவது சேக்ரல் லேயர், ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கணும். இது உங்க தொப்புளுக்கு கீழே இருக்கும். உங்க முதுகெலும்பு பகுதியோட தொகுப்பாது இருக்கும். எமோஷனல் லேயர், இது எல்லோ கலரை குறிக்கும். உங்க ரிப் கேஜ் அப்புறம் வயிறோட சென்டர்ல இருக்கும். அடுத்தது அஸ்ட்ரல் லேயர் ஆர் ஹார்ட் சக்ரா, இது கிரீன் கலர்ல உங்க மார்பு பகுதியை சுத்தி இருக்கும். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் லேயர் ஆர் த்ரோட் சக்ரா, உங்களோட த்ரோட்டோட பேஸ்ல ப்ளூ கலர்ல இருக்கணும். அடுத்தது இன்ட்யூஷனல் லேயர் ஆர் தேர்ட் ஐ, இண்டிகோ ஆர் டீப் பர்பிள் கலர்ல இருக்கும். உங்க நெத்தியோட சென்டர்ல இருக்கும். அடுத்தது அப்சல்யூட் லேயர் ஆர் கிரவுன் சக்ரா, இது ஒயிட் கலர்ல உங்க தலைக்கு மேல் பகுதியில இருக்கும். ஆனா சிலருக்கு இந்த கலர்ஸோட காம்பினேஷன்ஸ் கூட தெரியலாம். ஒரு கலருக்கு மேல இருந்தா அதை ரெயின்போ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி, இந்த கலர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? உங்க லைஃபுக்கு தேவையான செயல்களை செய்யறப்போ என்ன மாதிரியான எனர்ஜிஸை உள்ள கொண்டு வரீங்க, என்ன எனர்ஜிஸை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு இது உதவியா இருக்கலாம்.
ஒரு கலர் இல்லனா ஒரு காம்பினேஷன் உங்க பிசிக்கல் பாடியோட லெஃப்ட் சைட்ல தெரிஞ்சா என்ன மாதிரியான எனர்ஜியை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவே உங்க ரைட் சைட்ல தெரியறப்போ என்ன மாதிரியான எனர்ஜி வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அதே போல உங்க கிரவுன் சக்ரால வெளிப்படுற கலர் உங்களோட எமோஷனல் மென்டல் ஸ்டேட்டை குறிக்கும். அதே போல உங்க சேக்ரல் சக்ரா, அதாவது உங்க அப்பர் பாடியோட அடிப்பகுதியில வர்ற எனர்ஜி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன மாதிரியான எனர்ஜியை வச்சிருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க உதவும். ஓகே, அப்போ என்னோட எனர்ஜியை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, மற்றவங்க ஆறாவையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் ப்ராக்டிஸும் ஃபோக்கஸும் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள இல்ல ஒரு போட்டோவை ஒரு கண் மட்டும் திறந்து 45 செகண்ட் மட்டுமே பார்க்குறப்ப அவங்கள சுத்தி ஒரு கலர் க்ளோ இருக்கிறத பார்க்க முடியும். சரி, இந்த ஆறாவை மேட்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒயிட் கலர் ஆரா எந்த கலர் ஆராவோடையும் மேட்ச் ஆகும். பிளாக் கலர் ஆராவும் கோல்டன் ஆராவும் சேரும்போது ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி ஏற்படும். உங்களுக்கு ப்ரௌன் ஆரா இருந்தா ஒரு லைட் கிரீன் ஆரா உங்களோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆரஞ்சும் டார்க் ப்ளூவும் சேரும்போது நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் அதிகமாகலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆராவுக்கும் ஒரு கலர் பேட்டர்ன் மேட்ச் ஆகும். அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கொலீக்ஸ்க்கு கூட இந்த ஆராவை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்போ ஆராவோட கலரை சேஞ்ச் பண்ண முடியுமா? உங்க மூடை சேஞ்ச் பண்றது மூலமா உங்களோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணலாம். எவ்வளோ கஷ்டமான சூழலா இருந்தாலும் கூட உங்க எனர்ஜியை சேஞ்ச் பண்ணா இந்த ஆராவோட கலரையும் மாத்தலாம். இதை நீங்க கான்ஷியஸா தான் செய்யணும். உங்களை பத்தின செல்ஃப் கேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமா இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியும். ஆனா நீங்க என்ன நினைச்சாலும் உங்க ஆராவை ஆஃப் பண்ணவோ இல்ல ஆன் பண்ணவோ முடியாது. எப்பவும் நீங்க ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கிறதால உங்க ஆரா ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆராவோட கலர் தெரியாம போனா கிளென்சிங் ப்ராசஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்ற விதமா இருக்கும். எப்படி நம்ம பிசிக்கல் பாடியை சுத்தமா வச்சுக்க ஒரு ஷவர் தேவைப்படுதோ அதே மாதிரி உங்க மென்டல் எனர்ஜியை சுத்தமா வச்சுக்க பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். டீப்பான மெடிடேஷன் டைம் உங்களை மென்டலி பீஸ்ஃபுல்லா வச்சுக்கும். கண்களை மூடி உங்க ஆராவை கிளீன் பண்றதா நினைச்சு ஆழமா மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுறப்போ உங்க ஆராவை கிளீன் பண்ற மாதிரியான எஃபெக்டை நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். சில ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங்கை செஞ்சு உங்க ரூம்ல இருக்கிற நெகட்டிவான எனர்ஜியை போக்க வைக்க முடியும். எல்லாத்தையும் விட ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மூலமா உங்களோட சக்ராஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறது மூலமா உங்களோட எனர்ஜியை ரீகெயின் பண்ண முடியும். இந்த ஆரா முழுக்க முழுக்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தனிப்பட்ட நபரோட நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். ஆனா உங்களோட பேசிக்கான எனர்ஜி ஸ்டேட்டை பத்தியும் அதனால ஏற்பட போற நல்ல கெட்ட விளைவுகளை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்க லைஃபை நீங்க ஸ்பிரிச்சுவலா அப்ரோச் பண்றப்ப இந்த டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்புறோம். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.